வணக்கம் அன்பர்களே. நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, பேரை கேட்ட உடனே நாவல் எச்சூரும் திருநெல்வேலி அல்வா எப்படி தயாரிக்கன்னு பார்க்க போகிறோம். அல்வா தயாரிக்கிறதுக்கு கோதுமை மாவு 2 கப் எடுத்துக்கலாம். அந்த மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா சப்பாத்தி மாவு பனைசுற மாதிரி நல்லா பசைஞ்சிக்கலாம். மாவு நல்லா பசைஞ்சு இப்படியே உருட்டி எடுத்துக்கிட்டு, இப்போ நம்ம இதில் அந்த மாவு முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு இந்த மாவை நம்ம 6லேருந்து 8 மணி நேரம் புளிக்க வைக்கலாம். அதாவது கொஞ்சம் குளிர்ந்த நேரமாக இருந்தால் 8 மணி நேரம் வைக்கலாம். அது கொஞ்சம் வெக்கையான டைமாக இருந்துச்சுன்னா நம்ம அது 6 மணி நேரத்துக்குள்ள எடுத்துக்கலாம். இப்போ 8 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ அதே தண்ணியில் அந்த மாவெல்லாம் நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். நான் முந்தின நாள் நைட்டே ரெடி பண்ணி வச்சுட்டேன். நீங்களும் இந்த மாதிரி முந்தின நாள் நைட்டே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா மறுநாள் நீங்கள் எடுத்து அல்வா கிண்டதுக்கு உங்களுக்கு நல்லா இருக்கும். அந்த மாவில் லாஸ்ட்டில் கொஞ்சம் சக்கை மாதிரி வரும். அது நம்ம எவ்வளோ கரைச்சாலும் கரையாது. இப்போ நம்ம இந்த தண்ணியை ஒரு அரிப்பை வச்சு அரிச்சு எடுத்துக்கலாம். உங்கள்கிட்ட அரிப்பு பெருசாக இல்லைன்னா ஒரு காட்டன் கிளாத் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். காட்டன் கிளாத்னால் இறங்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு அரிப்பு வச்சுருந்தீங்கன்னா நல்லா அரிச்சு எடுத்துக்கலாம். இப்படி ஒரு விரலை வச்சு இல்லைன்னா ஒரு ஸ்பூனை வச்சு அதை கொஞ்சம் கிளறி விட்டிங்கன்னா நல்லா இறங்கிடும். லாஸ்ட்டாக கொஞ்சம் சக்க மாதிரின்னு வரும். இது நமக்கு பயன்பெறாது. நம்ம இதை தூர போட்டுடலாம். அரிச்சு எடுத்த தண்ணியை ஒரு 2 மணி நேரத்துக்கு எந்த ஒரு தொந்தரவும் பண்ணாமல் நம்ம ஒரு ஓரமாக வச்சிடலாம். 2 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை இன்னொரு பாத்திரத்தில் அந்த மேட்டாக்கில் இருக்க தண்ணியை நம்ம வடித்து எடுத்துக்கலாம். நமக்கு தேவையானது அது அடியில் உறைஞ்சிருக்க பால் தான் தேவை. அந்த பால் வச்சு தான் நம்ம இன்றைக்கி அல்வா பண்ண போகிறோம். அந்த தண்ணியை மேட்டாக்கில் நம்ம இருத்து எடுத்துக்கிடுவோம். தண்ணியை வடித்து எடுத்துட்டு இந்த பாலை நம்ம எத்தனை கப்பு இருக்குன்னு ஒரு கப்புக்கு அளந்து எடுத்துக்கலாம். எதுக்குன்னா 1 கப் பாலுக்கு நம்ம 2 கப் சீனி சேர்க்கணும். அந்த கணக்காக நம்ம அளந்து எடுத்துக்கலாம். எனக்கு 2 கப் இருந்துச்சு. அந்த பால் கூட நம்ம ஒரு 4 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து கலந்து எடுத்துக்கலாம். 4 கப்பு தண்ணி சேர்க்கணும். ஒரு கப்புக்கு 2 கப் தண்ணி. இதோ 2 கப்பு தண்ணி 2 கப்பு சீனி இந்த விதத்தில் எடுக்கணும். அப்புறமா ஒரு அடிக்கனமான பாத்திரத்தை நம்ம ஸ்டவ்வில் வச்சு ஒரு 1/2 கப் சீனி போட்டு நம்ம அதை உருக்கி எடுத்துக்கலாம். இது எதுக்குன்னா நம்ம இந்த சீனி அப்படி ப்ரௌன் கலராக மாறி ஆரம்பிச்சுன்னா இது அல்வாவுக்கு ஒரு கலரை கொடுக்கும். மட்டும் இல்லாமல் இது ஒரு மாதிரியான மணத்தையும் நமக்கு கொடுக்கும். ரொம்ப கருகிடக்கூடாது. கருகிட்டுனா கருகுன வாடை வந்துடும். ஒரு மாதிரியாக ப்ரௌன் கலரில் வரணும். இன்னும் கொஞ்சம் நம்ம இதை வச்சுக்கலாம். இன்னும் கொஞ்சம் சீனி கரையாமல் இருக்குது. இப்போது எல்லா சீனியும் கரைஞ்சிருச்சு. கலரும் ஓரளவு வந்துருச்சு. இன்னும் கொஞ்ச நேரம் வச்சுக்கலாம். ரொம்ப நேரம் வச்சிட்டோம்னா கருகிடக்கூடாது. அது கருகின வாடை வந்துடும். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க பாலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸ்டவ்வை ஸ்லோவாக வச்சுக்கிடுங்க. பாலை சேர்த்தோடனே ஒரு மாதிரி அது திறஞ்சிக்கிட்டு கட்டி பிடிச்ச மாதிரி இருக்கும். நீங்கள் ஒன்றும் பயப்பட வேண்டாம். அது கொஞ்சம் நேரத்துலேயே கரைஞ்சி வந்துடும். நல்லா கைவிடாமல் கிளறி விட்டுகிட்டே இருக்கணும். இல்லைன்னா அது திட்டாக உறைஞ்சிடும் அந்த பால். கொஞ்சம் நேரம் நல்லா கிளறி விடுங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நல்லா இந்த மாதிரி இறுகி வந்துடும். இப்போ நம்ம இதில் தேவையான சீனி சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம 1/2 கப் சீனி சேர்த்துட்டோம். இப்போது நம்ம ஒரு 3.5 கப் சீனி அளந்து சேர்த்துக்கலாம்.
சீனி சேர்க்க சேர்க்க அல்வா நல்லா இலக்கம் கொடுத்து வரும். இப்போ நம்ம இதில் தேவையான நெய் சேர்த்துக்கலாம். நெய் இதுக்கு மொத்தமாக நான் அன்றைக்கி 1 கப் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ 2 ஸ்பூன் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்ச நேரத்தில் அந்த 2 ஸ்பூனையும் அந்த அல்வா உறிஞ்சி எடுத்துவிடும். அதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நீங்கள் கிளறி கொடுத்துக்கிட்டே இருங்க. ஓரளவு ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு பதம் என்னன்னு பார்த்துக்கிட்டோம்னா, நம்ம சேர்த்துருக்க நெய்யெல்லாம் அப்படியே பிரிஞ்சு வரும். சைடில் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு நெய்யெல்லாம். இப்போ நம்ம இதுக்கு தேவையான முந்திரி பருப்பு வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக நெய் வச்சு தேவையான முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு நல்லா பொன்னிறமாக வரட்டும். பொன்னிறமாக வந்ததுக்கப்புறமா நம்ம அந்த பருப்பை எடுத்து நம்ம அல்வா கூட மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். சுவையான சூடான திருநெல்வேலி அல்வா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த அல்வாவை வீட்டில் செஞ்சு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.